இட்லி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. அந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வேறு லெவலில் இருக்குங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? இது சூப்பராக இருக்கும். இட்லிக்கு இது சைடிஷாக வேறு லெவலில் இருக்கும். 10 இட்லி வரையும் சாப்பிடலாம். அதில் வந்து மட் இட்லி அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இந்த ஷாப்பை வந்து நம்ம அணுகிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பாரம்பரியமான முறையில் வந்து இவங்க வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம பெரியநாயக்கம்பாளையம் டு காரமடை ரோட்டில் வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கடையை பற்றிய பல தகவல்கள் நீங்கள் இன்றைக்கி பார்த்து ரசிக்க போகிறீங்க, ருசிக்கவும் போகிறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் நேமு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார், என்னோட நேம் ஹரிபிரகாஷ். நான் ஆக்சுவலாக வந்து இதில் மட் இட்லிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சார்ஜாக இருக்கேன். பைனியர் காலேஜ், ஜிஆர்ஜி குரூப்போட பைனியர் காலேஜ் இருக்குது. அந்த பைனியர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதை மட் இட்லிங்கிற கான்செப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேட்டிவ், அதாவது அடுப்பில் தான் ஆக்சுவலாக நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு நினைப்போம். பட் ஆனால் இதில் வந்து நாங்கள் கேஸ் மாதிரி ஒரு இது செட் பண்ணி நாங்கள் இதில் வந்து மட்டு ரிங் இருக்குது இல்லைங்களா, மட்டு ரிங்கில் வந்து நம்ம இட்லியை வந்து பாயில் பண்ணுறோம். அது போக இதுலேயே நிறைய ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்செப்ட் ஆட் பண்ணி எங்களோட மெனூஸில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சட்னி சாம்பார் கொடுத்து, அது போக இந்த நான்வெஜ்ஜில் மட்டு இட்லியோட கான்செப்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனூஸ் நிறையாவே நாங்கள் கொடுத்துருக்கோம்.